ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் பால் சாதம் செய்யலாம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது காரத்துக்கு பச்சை மிளகா தான், மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. பச்சை மிளகா, பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லி, அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பட்டை, கிராம்பு, இது எல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்கட்டும். இதுக்கு ரொம்ப வெங்காயம் வதங்க தேவையில்லை, இல்லைன்னா கலர் மாறிடுச்சுன்னா அந்த ஒயிட் கலர் மாறிடும். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு, ரொம்ப தக்காளிலாம் வதங்க தேவையில்ல, சும்மா தக்காளி டேஸ்ட்டுக்கு போடுறதால சும்மா தக்காளி 2 கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். கேரட்டு, பீன்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டு போடுறதுக்கு. அவ்வளோதான். காயெல்லாம் வதங்கிடுச்சு. இதெல்லாம் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதனால் நான் 4 டம்ளர் தேங்காய் பால், 1 2 3 தேங்காய் பால் கூட கொஞ்சம் தண்ணி 4. இது கூட தேங்காய் பால் ஒரு 4 முந்திரி போட்டு அரைச்சி நான் வச்சு ஊற்றிக்கிறேன். நீங்கள் முந்திரி கூட போடுங்க, செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி ஒலை கொதிச்சு அரிசி போடக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஒலை கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. கிண்டி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அரிசி இது பக்கம் வரட்டும். அதுக்கப்புறம் சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கத்தில் நல்லா கிண்டி மூடி வச்சுருவோம். மூடி சிம்மில் வச்சுருவோம். நல்லா வெந்துடும். ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் பிரிஞ்சி இப்படிதான் இருக்கும். ஒயிட் பிரிஞ்சி மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. மிளகாத்தூள் போட்டால் கலர் மாறிடும். அதனால் அப்படியே வச்சுருவோம். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் போட்டுடுவோம். போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக நெய் ஊற்றி மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அவ்வளோதான். ஒயிட் பிரிஞ்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெந்துச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் பிரிஞ்சி செம்மையாக இருக்குது. வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.